அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பண்ருட்டி பரணி டெய்லர்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸில் 3ஆம் நாள் பயிற்சியை பார்க்க போகிறோம். நேற்று பண்ணதோட தொடர்ச்சி தான். இப்போ பாருங்கள், வார கைட்டு தலையிலேருந்து வார கைட்டு வச்சு வெறும் பெடல் தான் மெரிக்க போகிறோம். பெடலை கையால் இப்படி சுற்றி வருது, நம்ம பக்கம் ரோல் ஆகணும். ஃபஸ்ட்டு நாள் என்ன பார்த்தோம்? வேகமாக சுற்றுறது பார்த்தோம். பெடலை பழகுறது, வேகமாக சுற்றுறது பார்த்தோம். அடுத்ததாக 2ஆம் நாள் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக சுற்றணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக சுற்றணும்னு பார்த்தோம். இப்போ என்ன பண்ணுறீங்க? இது 3ஆம் நாள் பயிற்சி. என்ன பாருங்கள், பெடல் சுற்றிக்கிட்டே இருக்கிறீங்க, அதை தச்சிட்டு இருக்கிறதா அர்த்தம். தைக்கிற மாதிரி கற்பனை பண்ணிங்க. தச்சிட்டே இருக்கிறோம், உடனே நிறுத்திடும். சரிங்களா? திரும்ப ஆரம்பிக்கும் போது நம்ம பக்கமே ரோல் ஆகும். சரிங்களா? இப்போ நிறுத்திட்டேன், திரும்ப மெரிக்கிறேன், நம்ம பக்கமே ரோல் ஆகும். நிறுத்திட்டேன், திரும்ப ஆரம்பிக்கிறேன், நம்ம பக்கம் ரோல் ஆகும். இது ஏன் நம்ம பக்கமே ரோல் ஆகணும் அப்படின்னா, நீங்கள் ஆப்போசிட்டில் இப்படி சுற்றிச்சுன்னு வச்சுங்க. நேற்று சொன்ன மாதிரி தான், ஆப்போசிட்டில் ஒரு சுற்றினாலே மேலே ஊசியில் நூல் கட்டாயிடும். அடுத்ததாக ஒரு 2-3 சுற்றிட்டீங்கன்னா கீழே போய் டப்பியில் போய் நூலில் சிக்கிக்கும். அப்போ நீங்கள் நெட்டெல்லாம் கேட்டுட்டு டப்பிலேருந்து நூல் சிக்கலை எடுக்கணும். ஒருவேளை நூல் மட்டுமே கட்டாயம் இருந்ததுன்னா நூலை போச்சுக்கிட்டு இருக்கணும். இதுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் இல்லையா? அதனால் நீங்கள் ஆப்போசிட் பக்கம் சுத்தாத அளவுக்கு உங்கள் காலை பழக்கப்படுத்தணும். உங்கள் காலை தாண்டி வீடு அந்த பக்கம் சுத்தக்கூடாது. சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் தச்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ நிறுத்திட்டேன், காலாலே நிறுத்துறேன் பாருங்கள். திரும்ப ஆரம்பிக்கிறேன், திரும்ப நிறுத்திட்டேன். இப்படி நான் நிறுத்தும் போது இந்த காலை கவனிங்க. இந்த கால் ஸ்டெப் இப்படி சமமா வச்சா எந்த பக்கமே சுத்தாது. லேசா இப்படி தூக்குனாப்புல வைங்க. காலை அப்படி நிறுத்தினீங்கன்னா நம்ம பக்கம் சுத்துற மாதிரி கொண்டு போக முடியும். பாருங்க, அப்போ நமக்கு இந்த காலை நம்ம எந்த வாட்டம் கையை காமிப்பா பாருங்க, இப்படி வைக்கிறோமா இல்ல இப்படி வச்சிடறோமா அப்படின்றது காலில் நீங்க பழக்கம் படுத்திக்கணும். சரிதானா? அந்த காலில் பழக்கப்படுத்திங்கன்னா பெடல் உங்களுக்கு பழக்கமா உங்க பக்கமே ரோல் ஆகும். சரிங்களா? அதை பாருங்க, நிறுத்துறேன், காலை நான் எப்படி வச்சிருக்கேன்னு பாருங்க. திரும்ப ஆரம்பிக்கிறேன், நம்ம பக்கமே ரோல் ஆகும். சரிங்களா? திரும்ப நிறுத்துறேன், திரும்ப நிறுக்கிறேன், நம்ம பக்கமே ரோல் ஆகும். இதை மட்டும் நீங்க நல்லா தெளிவா பழக்கப்படுத்திட்டீங்கன்னா, காலை பெடலுக்கு பழக்கப்படுத்திட்டீங்கன்னா உங்களால ஈஸியா ஒரு துணியை எடுத்தோமா தச்சமா அப்படின்ட்டு முடிக்க முடியும். அதுக்காக தான் இப்போ நூல் மாட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வெறும் பெடல்ல இதை பழக்கப்படுத்துறோம். சரிங்களா? இதுதான் 3ஆம் நாள் பயிற்சி. சிறப்பாக செய்யுங்க, நல்லா பண்ணலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.